கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எசேக்கியேல் அதிகாரம் 28 வசனம் 16. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவனென்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாயிருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் மிகவும் பாடுகளை அனுபவிக்கும் போது கர்த்தரை தேடுவார்கள். கர்த்தர் அந்த இக்கட்டிலிருந்து விடுதலை தந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தரை மறந்து செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் ஒருபோதும் வாழாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எசேக்கியேல் 28:16 உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவனென்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாயிருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று லூசிஃபரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. லூசிஃபர் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவி கொண்டிருந்தான். அவன் குறையற்றவனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் பெருமையினால் எல்லாவற்றையும் இழந்து போவான். அவன் அழகினால் அவன் இருதயம் வேற்றுமையாகி அதிநிமித்தமாக தன் ஞானத்தை கெடுத்து அநீதி உள்ளவனாய் மாறி தேவனுடைய பர்வதத்திலிருந்து தள்ளப்பட்டான். அதே போலத்தான் நாமும் கர்த்தரிடத்திலே நன்மைகளை பெற்று அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்கள் பெருகும்போது, செல்வம் செழிக்கும்போது என்னால் முடியும், என்னுடைய சுய பலத்தினால் நான் உண்டு பண்ணினேன் என்று மேட்டிமை உள்ளவர்களாய் வாழ்கின்றோம். ஆசீர்வாதம் பெருகும் வேளையிலே கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு விரோதமாய் அநேகர் செயல்படுகின்றனர். அப்படி நாம் செயல்படுவோமானால் நாம் சீக்கிரமாய் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்படுவோம். கர்த்தருடைய சமூகம் இல்லாமல், அவருடைய பிரசன்னம் இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்வோம். ஒருபோதும் மேட்டிமை உள்ளவர்களாய் செயல்படாமல் தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருப்போமானால் அவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆகவே அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் கரத்திற்குள் அடங்கி இருந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்கிறவர்களாய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு உண்மையாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.